ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காதலை சொன்ன கணமே. அது ஒரு அதிகாலை நேரம். ஆதவன் சோம்பல் முறித்து மெதுவாக மலைக்கு பின்னிருந்து எழுந்து வந்தான். அது ஒரு மலையோர கிராமம். அந்த கிராமத்தில் பெரிய மணியக்காரரான பெரிய ஐயாவின் வீட்டில் அந்த அதிகாலை வேலையே பரபரப்பாக இருந்தது. பெரிய வாசலை அடைத்து பெரிய பூக்கோளம் போடப்பட்டிருந்தது. வீட்டு பெண்கள் அந்த காலை வேலையிலேயே பட்டு சேலை சரசரக்க பரபரவென வேலை செய்து கொண்டிருந்தனர். வாண்டுகள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. பெருசுகள் எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமாக வெளியே திண்ணையிலும் அங்கே போடப்பட்டிருந்த நாற்காலியிலுமாக அமர்ந்து ஊர்க்கதைகளும் உள்ளூர் வெளியூர் அரசியலும் பேசிக் கொண்டிருந்தனர். வயசு பெண்கள் கலர் கலரா பட்டு பாவாடை தாவணியில் பட்டாம்பூச்சிகளாக சுற்றி வர அவர்களையே பார்வையால் சுற்றி வந்தனர் இளவட்டங்கள். இவை எதிலுமே ஒட்டாமல் ஒருவன் மட்டும் எதையோ பறிகொடுத்தது போல எங்கோ வெறுத்தபடி அமர்ந்திருந்தான். அவன்தான் நம்ம கதையின் நாயகன் சூரியமித்ரன். அவனுக்குத்தான் திருமண நிச்சயம் நடக்க போகிறது இன்று. அவனோ யாருக்கோ வந்த விருந்து போல அங்கே ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான். முகத்தில் சற்றும் சந்தோஷமில்லை. இவன் தான் கல்யாண மாப்பிள்ளை என்று யாராவது சொன்னால்தான் தெரியும். ஆனால் ஏன் இப்படி? என்னடா மாப்பிள்ளை, அத்தை உன்னை அங்கே எல்லா இடத்திலையும் தேடிக்கிட்டு இருக்கு. நீ என்னன்னா இங்க வந்து யாருக்கும் தெரியாம தனியா உட்கார்ந்துருக்க. என்ன விஷயம்? கல்யாண கனவுகளா? சார், இப்பவே உங்க டார்லிங் கூட கனவில் டூயட் பாடிட்டு இருக்கீங்களா என்றபடி அருகில் வந்து அமர்ந்தான் அவன் மாமன் மகன் சுதர்சனன். இருக்கிற எரிச்சலில் இவன் வேற என்பதாய் அவனை பார்த்து முறைத்த சூர்யா, என் கடுப்பை கிளப்பாத மச்சான், நானே இதுல இருந்து எப்படி தப்பிக்க என்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல கனவு ஒண்ணுதான் கேடா, போவியா என்றான். ஏண்டா மாப்ள, என்னாச்சு திடீர்னு? இந்த நிச்சயம் உன் சம்மதத்தோடு தானே நடக்குது? கேள்வியாக பார்த்தான் சுதர்சனன். அட போடா இவனை, என்னை யாரு கேட்டா? ஊர்ல இல்லாத அழகியா பார்த்து வச்சிட்டோம்னு எங்க ஐயாவும் அம்மாவும் தலகால் புரியாம ஆடுறாங்க. இதுல நான் கனவுல டூயட் வேற ஆடுறேனாக்கும். வெறுத்து போன குரலில் சொன்னான் சூர்யா. அண்ணா, அம்மா உன்னை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இங்க வெட்டி கதை பேசிட்டு இருக்க? சீக்கிரமா வா அண்ணா என்றபடி காதுகளில் கல் ஜிமிக்கி ஆட அவன் தங்கை சுமித்ரா வந்து அழைத்தாள் சுதர்சனன். முறைத்தபடி சின்ன வயசுல இருந்தே இவர்கள் இருவரும் வட துருவமும் தென் துருவமும் தான். அதில் பத்தா வேற இவர்கள் இருவருக்கும் தான் முடி போட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒன்று நடந்து விட்டால் இவங்க 2 பேரும் போடுற சண்டையில ஊரு 2 பட்டு போயிராது. ஐயா கவர்னரே, கிளம்புங்க. உங்க மாண்பு மிகு தொங்கச்சி நாங்க உங்க நேரத்தை வீணடிக்கிறோம்னு வருத்தப்படுறாங்க. போங்க, போய் எல்லா அரசாணைகளையும் கையெழுத்து போடுங்க. நீங்க கூட்டிட்டு போங்க இளவரசியாரே. நக்கல் தூக்கலாக வம்பிழுத்தான் சுதர்சன். வெவ்வ அவனை பார்த்து பழித்து காட்டிவிட்டு தன் இரட்டை ஜடைகளையும் பின்னுக்கு தள்ளியபடி துள்ளி ஓடினாள். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களாடா, தலையில் அடித்தபடி உள்ளே சென்றான் சூர்யா. ஐயாவும் அம்மாவும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவனை கண்டவுடன் பேச்சை நிறுத்திவிட்டு சிரித்தனர். ஏயா சூர்யா, இன்னும் குளிக்கலையா? நேரமாச்சே ராசா, சீக்கிரமா குளிச்சுட்டு வாயா. 2 வாய் சாப்பிட்டுட்டு ராகு காலம் வர்றதுக்குள்ள கிளம்பணும். அத்தா வீட்டுல இருந்தெல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் சித்தப்பா வீட்லயும் பெரிய மாமா வீட்லயும் மட்டும்தான் வரணும். அவங்களும் வர்ற நேரம்தான் என்றாள் அம்மா. சரசு, நீ பாட்டுக்கு இப்படி அடுக்கிக்கிட்டே போனா அவன் எப்போ குளிச்சு எப்போ கிளம்ப? தம்பி, நீ போய் குளிச்சுட்டு கிளம்புப்பா என்றார் ஐயா. சரிங்க ஐயா என்றபடி தலை குனிந்தபடி பின்கட்டிற்கு சென்றான். வேற வழியே இல்லையா? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா? யாராவது ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்களா? ஏக்கமாக இருந்தது சூர்யாவுக்கு. ஊர் உலகத்துல வேற பொண்ணே இல்லையா? எனக்கும் அவளுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது.
இந்த பட்டிக்காட்டு ஊர்ல வளர்ந்த நாம எங்க, சென்னையில படிச்ச அந்த பொண்ணு எங்க? நான் பார்க்க ரொம்ப சுமாராத்தானே இருக்கேன். அந்த பொண்ணு போட்டோவிலேயே அம்புட்டு அழகா இருந்துச்சு. எப்படி நம்மள கட்டிக்க சம்மதிச்சிருக்கோம்? ஒருவேளை அவங்க வீட்லயும் அந்த பொண்ணு கிட்ட யாரும் சம்மதம் கேட்டிருக்க மாட்டாங்களோ? சிந்தனையோட குளிக்க கிளம்பினான். இப்படியெல்லாம் தன்னை பற்றி தாழ்வாக நினைத்து கொள்ளும் அளவுக்கு சூர்யா ஒன்றும் அவ்வளவு மோசமில்லை. விவசாயத்தில் முதுநிலை பட்டதாரி, 6 அடி உயரமும் அஜாபோனவாக தோற்றமும், கருகரு மீசையும், அலை அலையாய் படரும் அடர்த்தியான கேசமும், ஆளை மயக்கும் சிரிப்புமாக ஆளை அசரடைக்கும் அழகனே. அப்பத்தா கொள்ளைப்புறத்தில் மாட்டுக்கு தண்ணி காட்டிவிட்டு வந்து கொண்டிருந்தார். தன் அருமை பேரன் சூர்யாவை கண்டவுடன், கிளம்பிட்டியா ராசா, சாப்பிட்டாயா, தாத்தா கிட்ட திருநீரு பூசிக்கிட்டு கிளம்புயா என்றாள். அவன் கண்ணம் விழித்து திருஷ்டி கழித்தபடி, அப்பத்தா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதான், போதும் திருஷ்டி கழிச்சது, நான் வர்றேன் என்றபடி தாத்தாவை தேடி சென்றான். அவர் அவருடைய வழக்கமான பெரிய ஈசி சேரில் அமர்ந்து கொண்டு பின்கட்டையே பார்த்தபடி இருந்தார். தன்னைத்தான் எதிர்பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார் என்பது புரிந்தது. தாத்தா, சாப்பிட்டீங்களா என்றபடி அவர் அருகில் சென்று கீழே அமர்ந்தான். ஆச்சுப்பா ராசா, நீ கிளம்பலையா? நல்ல நேரத்துல கிளம்புயா, மகாராசனா போயிட்டு வா என்றார் தள்ளுதழுத்த குரலில். அவரிடம் திருநீரு பூசிக்கொண்டு கிளம்பினான் சூர்யா. வெளியே அனைவரும் காருக்கு அருகில் தயாராக நின்றிருந்தனர். சூர்யா வருவதை பார்த்தவுடன் அவன் அப்பா, சரசு, கவிதா, எல்லோரும் வண்டியில ஏறுங்க, தம்பி இங்கே வந்து நில்லு. சரசு, நம்ம சின்னாத்தால கூப்பிட்டு எதிர்த்தால வர சொல்லு, சீக்கிரம் பரபரத்தார். என்னத்தான் ஊருக்கு பெரியவர், மணியக்காரர் என்றாலும் அவருக்கு இதையெல்லாம் நிறைய நம்பிக்கை. சூர்யா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தன் ஐயாவிடம் போராடி பார்த்து கலைத்து விட்டான். ஒன்றும் மாற்றமில்லை. அவர் இனி இந்த விஷயத்தில் மாறுவார் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு போய்விட்டது. 4 இனோவா வண்டிகளில் ஆட்களுடன் கிளம்பினார்கள். சூர்யாவுக்கு உள்ளுக்குள் கவலை அணிந்தபடி இருந்தது. அவனுக்கு உறுதியாக தெரிந்தது, அந்த பெண்ணுக்கு தன்னை பிடிக்க போவதில்லை. அவர்கள் வீட்டிலும் யாராவது அந்த பெண்ணை மிரட்டி இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்திருப்பார்கள் என்றுதான் அவனுக்கு தோன்றியது. தனக்கு கல்யாணம் வீட்டில் பேச தொடங்கிய போது ரொம்ப பெருந்தன்மையாக, ஐயாவும் நீங்களுமாக பார்த்து முடிவு பண்ணினா சரிதான்மா என்று சொன்னது தப்போ என்று இப்போது தோன்றுகிறது. 1 மாதத்திற்கு முன்பு ஒரு நாள் தென்னந்தோப்பில் காய்பறிப்பு மேற்பார்வை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது அம்மா மெதுவாக சூர்யாவிடம் வந்து, ராசா, ஐயாவோட சிநேகிதக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்களாம், அவங்க பொண்ணை ஐயா உங்களுக்கு பார்த்திருக்காங்க. பொண்ணு ஏதோ காலேஜ் படிச்சுட்டு இருக்குதாம், பார்க்கலாமா? மெல்ல உணவு பரிமாறியபடியே கேட்டாள். ஏற்கனவே காய்பறிப்புக்கு ஆள் குறைவாக இருக்கிறதே என்ற யோசனையில் இருந்த சூர்யா, அம்மா, நீங்களும் ஐயாவும் எதை செஞ்சாலும் எனக்கு சம்மதம்தாம்மா. ஏற்கனவே காய்பறிப்புக்கு ஆள் குறைவாக இருக்கிறதே என்ற யோசனையில் இருந்த சூர்யா, அம்மா, நீங்களும் ஐயாவும் எதை செஞ்சாலும் எனக்கு சம்மதம்தாம்மா. பெண்ணை பற்றி விசாரித்திருக்க வேண்டுமோ என்று இப்போது தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருக்கிறான். பரவாயில்ல, மாப்பிள்ளை சிரிக்கலாம். இப்படி உம்முன வந்தா அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு இன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்க போறா. உன்னை ரொம்ப பிடிச்சு இன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்க போறா என்று சூர்யாவை வம்பிற்கு இழுத்தான் சுதர்சன். அண்ணா, அன்னிக்கிட்ட எங்களை பத்தியெல்லாம் பேசிட்டீங்களா என்றது சூர்யாவின் சித்தப்பா மகன் விஷ்ணு. இங்க நான் என்ன பத்தியே பேசலையா, இதுல எங்க உங்களை பத்தியெல்லாம் பேச? மனசுக்குள் புலம்பியபடியே வெளியே வேடிக்கை பார்ப்பது போல பாவனை செய்தான். இல்லையென்றால் இவனுங்க எல்லாம் தன்னை ஓட்டியே கொன்றுவானுங்க என்ற பயம்தான். அங்கே புறநகர் பகுதியில் அமைந்த பெரிய வீட்டையும் பரபரப்பு தொற்றியிருந்தது. வாசலில் மாவிலை தோரணம் தொங்க பெரிய மாக்கோளம் வாசலை அடைத்தது. வீடு முழுக்க சாம்பிராணியும் ஊதுபத்தியுமாக ஒரு கலவையான மனம் ஒருபுறம் என்றால், இன்னொரு நெய்யில் வறுத்த முந்திரியும்
ஏதேதோ நெய்யில் செய்த இனிப்பு பலகாரங்களின் மனமும் போட்டி போட்டது. வீட்டில் ஷிடியில் காரக்குறிச்சி அருணாச்சலம் மங்கள இசையை பரப்பி கொண்டிருந்தார்கள். வீட்டிற்கு கல்யாண கலை வந்துவிட்டது. வீட்டின் எஜமானர் திருவாளர் முத்துராமன் அவரே ஓடி ஓடி அத்தனை வேலைகளையும் செய்து வந்தார். சும்மாவா, அவரது ஒரே மகளான சுபத்ராவின் நிச்சயதார்த்தமாச்சே. அவரது மனைவி மேனகா ஒருபுறம் வேலையாட்களை விரட்டியடிக்க வேலை வாங்கி கொண்டிருந்தார். வீடே விழா கோலம் பூண்டிருந்தது. இத்தனைக்கும் நடுவில் தன்னறையில் எந்தவித பாதிப்பும் இன்றி விட்டத்தையே வெறித்தபடி இருந்தாள் சுபத்ரா. ஆம், இவளைத்தான் நம் சூர்யாவிற்கு நிச்சயம் செய்ய போகிறார்கள். கருகருவென அடர்த்தியான நீண்ட கூந்தலுக்கும் பாலை போன்ற பரிசுத்தமான தேசத்துக்கும் சொந்தக்காரி. எலுமிச்சை நிறம், திராட்சை பழம் போன்ற கண்கள், மாங்கனிகளை போன்ற கண்ணக்கதுப்புகள், கருநீல நிறப்பட்டில் ரோஸ் நிற பார்டர் போட்ட புடவை உடுத்தி இருந்தாள். சாட்டை என நீண்டிருந்த அவளது பின்னலில் மல்லிகை சரம் மணமணத்தது. மொத்தத்தில் போற்றும் பேரழகி பெண்ணே தான் நம் ஹீரோயின் சுபத்ரா. பருவத்தின் பழமுதிர் சோலை அவள். வீட்டில் மற்றவரிடம் தென்படும் பரபரப்பு சிறிதுமின்றி நடப்பது எதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பதாயிருந்தாள் சுபத்ரா. அவளுக்கு அலங்காரம் செய்ய வந்த தோழிகளோ இவள் ஏன் இப்படி வாழ்க்கையே வெறுத்தது போலிருக்கிறாள் என்பதாய் பார்த்தனர். அவளுக்கு தான் மேலே படிக்கிறேன் என்று சொல்லியும் கேளாமல் இப்படி அப்பா அவசரமாக இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்து விட்டாரே என்ற கோபம் இருந்தது. கூடவே பயமும். இருக்காதா பின்ன? இத்தனை நாட்களாய் தனிக்காட்டு ராணியாய் இருந்துவிட்டு இப்போது பெரிய கூட்டு குடும்பத்தில் போய் வாழ்வதென்றால் பயமாக இருந்தது. அது மட்டுமா, அந்த மாப்பிள்ளை பையனின் போட்டோவை பார்த்தாலே ஏதோ மிலிட்டரி ஆபீசர் போல இருந்தது. அவருக்கும் தனக்கும் ஒத்து போகுமோ என்ற பயம்தான். இந்த ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுக்குமான கல்யாணமும் அவங்க வாழ்க்கை எப்படி அமைய போகிறதுங்கிறதும் தான் நாம இனி பார்க்க போறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும்.